நம் முயற்சியும் அல்லாஹ்வின் உதவியும். ஒரு தந்தை தன் மகனை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது. மகனிடம் அந்த பாறையை காட்டி, மகனே, உன்னால் முடிந்த அனைத்து பலத்தையும் பயன்படுத்தி இந்த பாறையை அந்த பக்கம் நகர்த்து என்றார் தந்தை. சிறுவன் தன் கைகளை இறுக பற்றி கொண்டு பாறையை பிடித்து தள்ளினான். முகம் சிவக்க வேர்வை வழிய போராடினான். கால்களால் முட்டு கொடுத்து பார்த்தான். ஒரு அங்குலம் கூட அந்த பாறை நகரவில்லை. கடைசியில் சோர்ந்து போய் அமர்ந்தான். அப்பா, என்னால் முடியாது, நான் என் முழு பலத்தையும் பயன்படுத்திவிட்டேன் என்றான் வருத்தத்துடன் கூறினான். தந்தை மென்மையாகச் சிரித்துவிட்டு சொன்னார், இல்லை மகனே, நீ உன்னுடைய எல்லா பலத்தையும் பயன்படுத்தவில்லை. நீ இன்னும் என்னிடம் உதவி கேட்கவில்லையே. உன் தந்தையாகிய நானும் உனக்கு ஒரு பலம்தானே. ஒருவரை நீ உதவிக்கு அழைக்காதவரை உன் பலம் முழுமை பெறாது என்றார். தந்தை மகனின் கையை பிடித்து கொண்டார். இப்போது இருவரும் சேர்ந்து அந்த பாறையை தள்ளினார்கள். அந்த பாறை மெல்ல நகரத் தொடங்கியது. அப்போது தந்தை ஒரு முக்கியமான பாடத்தை தன் மகனுக்கு சொன்னார். மகனே, நம் வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த பாறைதான் உன் வாழ்க்கையில் வரும் கவலைகள், சோர்வுகள் அல்லது கஷ்டங்கள். நீ உன் அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி போராடும்போது அந்த பாறை நகர மறுக்கும். அப்போதுதான் நீ ஈயாக்க நஸ்தைன் என்று சொல்ல வேண்டும். மகன், அப்படின்னா என்னப்பா என்று கேட்டான். அதன் பொருள், இறைவா, என் பலம் குறைவானது, ஆனால் உன்னுடைய பலம் எல்லையற்றது. என் முயற்சியோடு உன் உதவியையும் சேர்த்துக்கொள் என்பதுதான். நாம் அல்லாஹ்விடம் உதவி கேட்கும்போது அவன் நமக்கு தெரியாத வழிகளில் கதவுகளை திறப்பான். சில நேரங்களில் ஒரு மனிதர் மூலமாக உதவி வரும். சில நேரங்களில் உன் மனதிற்கு ஒரு தைரியம் வரும். ஆனால் அந்த உதவி அல்லாஹ்விடமிருந்து வருகிறது என்பதை மறக்கக்கூடாது. அன்று முதல் அந்தச் சிறுவன் எப்போது கஷ்டப்பட்டாலும் என்னால் முடியும் என்று மட்டும் சொல்லாமல், அல்லாஹ்வின் உதவியால் என்னால் முடியும் என்று சொல்ல பழகி கொண்டான். இந்த கதையிலிருந்து நாம் பெறும் பாடம், சுயநலமின்மை, நானே செய்தேன் என்ற அகங்காரம், அரகன்ஸ் மற்றும் அழியும். நம்பிக்கை, நாம் தோற்று போகும்போது நமக்கு உதவி செய்ய ஒரு பெரிய சக்தி அல்லாஹ் இருக்கிறான் என்ற நிம்மதி கிடைக்கும். தொழுகையின் ரகசியம். அதனால்தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்கத்திலும் இந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ்விடம் உதவி கேட்கிறோம்.